சார் வணக்கம் சார். இது 46 பால் டிப்போ பேசன் பிரிட்ஜ் ரோட் மூலக்குத்தலம். இங்கே நாங்கள் வந்து 150 வருஷமா 5 தலைமுறை மேலே ஆயிடுச்சு. நாங்கள் எங்களோட இந்த இடம் வந்து பால் வியாபாரத்துக்காக கொடுத்துருந்தது. பிரிட்டிஷ்காரங்க 1860 எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பால் வியாபாரம் வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நாளடைவில் எங்களோட வியாபாரத்தை பார்த்துக்கொண்டு இங்கேயே நாங்கள் குடியிருந்து வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு குடியிருந்து வந்த இடத்துல ஒரு 3 மாதம் கூட போன வாரம் திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வந்து டெப்டி சிஎம் வந்து ஹவுசிங் போர்டு உங்களுக்கு அலர்ட் ஆயிருக்கு, நீங்க போகணும். பாதி பேருக்கு அலர்ட் ஆயிருக்கு, பாதி பேருக்கு அலர்ட் ஆகல. நாங்க யாருமே போகல. அலர்ட் ஆனவங்க ஒரு 30 குடும்பம் போயிட்டாங்க அந்த பாண்ட் பேப்பர். மீதி பேருக்கு போகல. எங்களுக்கு வந்து எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்கல. உங்களோட பில்டிங் இடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்கல. ஏன் அந்த நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னு நாங்க இங்க வந்திருந்த போலீஸ்காரங்க கிட்ட கேட்டிருந்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் சொல்லணும் எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், என்ன ஆர்டர் இருக்கு சார் உங்களுக்கு இந்த பில்டிங் இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம நீங்க எப்படி இடிப்பீங்கன்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு நாங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது போலீஸ்காரங்க. இதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்டோன்னே எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி சமுதாய நலக்கூடத்துல சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் விட்டுட்டாங்க. எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல சாப்பிட்றதுக்கு. பெண்கள் முதற்கொண்டு, குழந்தைகள் முதற்கொண்டு, ஆம்பளைங்கள் முதற்கொண்டு எல்லாமே, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கைது பண்ணி வச்சுட்டாங்க. உங்களை மாதிரி ஒரு நியூஸ் சேனல்ஸ் வந்து 6:30க்கு வந்து எங்களை விடுவிச்சாங்க. 6 மணிக்கு மேல நீங்க எப்படி வச்சிருப்பீங்க பெண்களை கூட? 6 மணிக்கு மேல நீங்க எப்படி வச்சிருப்பீங்க கேள்வி கேட்ட உடனே அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் கூட, நீங்க யாரு எங்களை வந்து கேள்வி கேட்கறது? உங்களுக்கு நாங்க ரிப்போர்ட் சொல்லணுமா, உங்களுக்கு நாங்க பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு வந்து இங்க வந்து பார்த்தா எங்க வீட்டுல இருக்க சாமான் எல்லாமே போயிடுச்சு. எங்க வீட்டுல இருந்த எல்லா பொருட்களும், எந்த பொருட்களும் அப்புறப்படுத்த விடல. இந்த அப்புறப்படுத்துறதுக்கு கார்பரேஷன்ல இருக்கவங்களே 2000 ரூபாய் கொடுங்க, நாங்க அப்புறப்படுத்தி வைக்கிறோம். எங்களையும் உள்ள அனுமதிக்கல. எங்களோட பொருட்களை என்ன இருக்குன்னு கூட எல்லாமே ஃபுல்லா போயிடும். எங்களோட துணிமணிகள், பண்ட பாத்திரங்கள், வீட்டுல இருந்த அடிப்படை தேவையான எல்லாமே எங்களுக்கு போட்டாச்சு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இது கார்பரேஷன் இடம்னு சொல்றாங்க. இது கார்பரேஷன் இடமா இருந்ததுன்னா எங்களுக்கு ஏன் அந்த குடியுரிமை சட்டம் கொடுத்தீங்க? உறுப்பினர் கார்டு ஏன் கொடுத்தீங்க? இது வந்து பொது உபயோகம் அப்படின்னு சொல்றீங்க. கார்பரேஷன் லேண்டு சொல்றீங்க. எப்ப கார்பரேஷன் லேண்டா மாறிச்சு? நீங்க எப்ப கார்பரேஷன்? பிரிட்டிஷ்காரங்க கொடுத்துட்டு போனாங்க. நாங்க அப்பத்துல இருந்து நீங்க கேள்வி கேட்காத இந்த அரசாங்கம் கார்பரேஷன் லேண்ட் இவ்வளவு நாள் நீங்க ஏன் எங்களுக்கு இடம் கொடுத்தீங்க? கார்பரேஷன் எப்ப வந்தது? சென்னை மாநகராட்சின்னு எப்ப வந்தது? இப்பதானே வந்தது. அப்போ அதுக்கான இது கொடுங்க. ஏன் எங்களுக்கு இந்த இடத்த எங்களுக்கு பட்டா கொடுத்தா என்ன? இதே பக்கத்துல இருக்க ராமகிருஷ்ணா பிரைவேட் ஸ்கூல் தான், அது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். அந்த ஸ்கூலுக்கு நீங்க பட்டா கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ஏன் பட்டா? அதுவே எங்களோட மூதாதிகள் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டு அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும், எங்க கிட்ட இல்ல. நம்ம அதுக்கான ரெக்கார்டு அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். இதே 2007 வந்து இந்த மாவட்ட கலெக்டர் அவங்க வந்து எங்களுக்கான அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணா இருந்த அந்த சுவாமிஜிகள் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரூஃபும் எங்க கிட்ட இருக்கு. உங்களுக்கு எல்லா அடிப்படை வசதியும் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃபும் இருக்கு. எங்க கிட்ட எதுவுமே எந்த ஒரு இதுவும் முன்னெச்சரிக்கை எதுவுமே. இதே நாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஜோனல் 5 எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கிட்ட போய் நாங்க கேட்டதுக்கு, உங்களுக்கு வந்து மாற்று இடம் கொடுத்த பிறகு நாங்க உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்னு எந்த சட்டமும் சொல்லல அப்படின்னு சொல்ற. எந்த சட்டத்துல சொல்லல சொல்லுங்க? யாருமே ஒருத்தர் வீடு அத்துமீறி நுழையக்கூடாது, அதுதான் இருக்குது. இப்ப அத்துமீறி நுழைஞ்ச இல்லாம எங்க வீடு, எங்களை வாழ்வாதாரமே இந்த வேரை வந்து அடியில இருந்து புடுங்கி போடுற மாதிரிதான் இருக்கு. இந்த வேர் ஒரு மரம் வைக்கணும்னா அதை தண்ணி ஊத்தி டெய்லி பராமரிச்சா மட்டும்தான் அந்த மரம், அந்த செடி கூட மரமா வரும். அதை விட்டுட்டு எங்களோட அப்படியே வேரோட புடுங்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நாங்க எப்படி அந்த வாழ்வு நாங்க வெளியில வர்றது? அந்த வாழ்வாதாரத்துல நாங்க எப்படி வெளியில வர்றது? இது எத்தனையோ கிட்டத்தட்ட 5 நாள் ஆயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணிக்கு போலீஸோட வந்து எல்லாமே அடிச்சு எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க எங்க போறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எந்த அரசு அதிகாரிகளும் எங்களை வந்து நேர்காணல, எந்த அரசியல்வாதிகளும் எங்களை வந்து நேர்காணவே. எங்களோட கோரிக்கை என்னன்னா, எங்க இடத்துக்கு நீங்க பட்டா கொடுங்க. இது மட்டும் தான் எங்களோட கோரிக்கை. ஏன் தர மாட்டீங்க? அதுக்கான ரீசன் சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னு கூட தெரியல. எங்களை வந்து கேட்கறது கூட நாதி இல்லாம இருக்கும். இதே கவுன்சிலர், இது அரசாங்க இடம் சொல்றாங்க. இதே இந்த 53வது டிவிஷன் கவுன்சிலரும் எம்எல்ஏவும் வந்து எங்களை கேட்கவே இல்லை. எம்எல்ஏ வந்து ஐட்ரீன்ஸ் மூர்த்தி சொன்னாங்க, அவங்களும் எங்களை வந்து கேட்கவே இல்லை. அந்த டிவிஷனுக்கு 53வது டிவிஷன் வார்டு கவுன்சிலர் வந்து இதே இடத்துல அந்த சைடு மூலக்குத்தலம் ஆர்கே நகர் அந்த இடத்துல பிடபிள்யூ இடத்துல வந்து பட்டா வாங்கி வீடு கட்டிட்டு இருக்காங்க. அதை கேள்வி கேட்க இந்த அரசாங்கம் இல்லையா?
அது அதுக்கு அரசாங்கம் இடம் இல்லையா? இது என்ன ஆச்சு? என்ன நீதி, என்ன நியாயம் இருக்கு? உங்களை நம்பி நோட்டு போட்டதுக்கு எங்களுடைய இதுவா? நாங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கும் ஆட்சியே மக்கள் ஆட்சி சொல்றாங்க. இதுல என்ன ஆட்சி இருக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு மக்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. எந்த மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து கேட்கிறாங்க? ஏன் அதுக்கான டைம் இல்லை யாருக்குமே. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போறதுக்கே கரெக்டா இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம கொண்டு தள்ளப்பட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கான உரிமை, எங்களுக்கூட உரிமையை நீங்க ஏன் கேக்குறீங்க? இந்த அரசியல் ஃபுல்லாவே மேலிடத்து உத்தரவு, மேலிடத்து எது மேலிடம்? அப்ப நாங்க கீழிடமா? அப்ப நாங்க கீழே இருக்கோமா? மேலிடம்னா எது, கீழே எதுனா எது? அப்ப நீங்க கார்பரேஷன் இடம் சொல்றீங்க. கார்பரேஷன் இடத்துக்கு நாங்க குடியிருந்து இருக்கோம். அந்த குடியிருந்து இருக்கிறத நீங்க கொடுத்துறீங்க. எங்களுக்கு போஸ்டல் அட்ரஸே இதுதானே. எங்களுக்கு ஸ்கூல் ரெக்கார்ட்ல இருந்து, பர்த் சர்டிபிகேட்ல இருந்து, டெத் சர்டிபிகேட்ல இருந்து இந்த அட்ரஸ் தானே இருக்கு. அப்போ அந்த அதிகாரிங்க அப்பவே சொல்லியிருந்திருக்கலாமே கார்பரேஷன் லேண்ட் நீங்க எப்படி. இப்ப கார்பரேஷன் லேண்ட்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு இடிச்சு தர. எங்களோட வருமானமே மாடுங்களை நம்பி தானே இருக்கு. மாடுங்களை வச்சுதான் நாங்க வியாபாரம் பண்ணி குழப்பம் நடத்திட்டு இருக்கோம். இப்ப இது 5 நாள் ஆயிடுச்சு நாங்க சாப்பிடறதுக்கு வசதி இல்லாம. எங்களை எந்த அதிகாரிகளும் வந்து கேட்கல. ஏன் எதனால, எதற்காக உங்களுக்கு இந்த கோவம்? மக்கள் மேல என்ன உங்களுக்கு ஒரு ஏழை மக்கள்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா இருக்கா? என்னோட கோரிக்கை பட்டா வழங்கலாம். அவ்வளவு எங்களோட கோரிக்கையே அதுதான். இதே ராமகிருஷ்ணா கொடுத்த பட்டா ஏன் எங்களுக்கு கொடுக்கல? அப்ப பணம் இருந்த ஒரு சமூகமா, பணம் இல்லாத ஒரு சமூகமா? அப்ப என்ன பண்ணுங்க, கீழ் ஜாதி மேல் ஜாதி, இங்க ஜாதியே இல்ல, எல்லாருமே ஒண்ணுதான் சொல்றாங்க. அப்ப பணம், அப்ப இங்க பணம் பேசுது, ஜாதி பேசுது, சரி இது 2 தான் பேசுது. இப்ப இந்த கபினோட நிகழ்ச்சி எடுத்துக்கோங்க. அவன் கீழ் ஜாதி தானே, அவனுக்கு கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப இப்ப நீங்க ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு. பட்டாவை தவிர எங்களுக்கு இது வேணும். நாங்க இது வரைக்கும் கடைசி எங்களுக்கு உயிர் போனாலும் இதே இடத்துல உயிர் போகும். இந்த பட்டாக்காக நாங்க போராடுவோம். எங்க வாழ்வாதாரமே இதுதான். இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். நாங்க அந்த டிப்பால நான் பேசன் பிச் ரோடு நம்பர் 46 மிலிட்டிபாவில் வாசிக்கிறோம். எனக்கு கல்யாணம் இது உள்ள வரும்போது 77 வந்தேன். நான் 77 வந்தேன். 77 இது உள்ளதான் இருக்கேன். நான் குறைஞ்சது 4 தலைமுறையா இருக்கேன். நான் இந்த 4 தலைமுறையில எந்த கார்பரேஷனுக்காரும் எங்களை ஒரு கேள்வியும் கேட்டதில்லை. ஒரு ஆபீசர் எங்களை எதுவும் சொன்னதில்லை. இது உள்ளதான் வாழ்ந்துன்னு இருக்கும். ஒரு தண்ணி அதுக்கு முன்னே குழாவெல்லாம் கிடையாது. நாங்கள் ரோடு பம்பில் தான் தண்ணி பிடிச்சிட்டு வந்தோம். பாத்ரூம் வசதியும் கிடையாது. ரோட்டில் தான் வசதியாக யூஸ் பண்ணோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் குழா தண்ணி, கரண்ட்டு, இபி 2000 இபி வந்தது. கரண்ட் தண்ணியும் வந்தது. அது செஞ்சாங்க. இது வரல இன்னும் எந்த ஆபீசரும் எங்களை எதுவும் திடீர்னு இங்கே மழை வெள்ளம் தண்ணியெல்லாம் வந்தது பார்த்தீங்களா? அப்போ பாதி பேர் என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு இடம் கொடுங்க, வீடு கட்டி கொடுங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம், எங்களால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு. நாங்கள் எவ்வளோ சொன்னோம், அதெல்லாம் மானமா இருக்கட்டும் பார்த்துக்கலான்னு. அவங்க போய் தொல்லை பண்ண 3 வாட்டி மறியல் கிரியில் பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹவுசிங் போர்டு கட்டிக்க போக ஆரம்பிச்சு. ஹவுசிங் போர்டு எங்கன்னா கட்டி கொடுத்தா கூட பரவாயில்ல, சுடுகாட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு சுடுகாட்டு வேண்டாம், நாங்கள் இருந்த இடம் எங்களுக்கு கட்டி கொடுங்க, கேட்டவங்களுக்கு மட்டும் கட்டி கொடுங்க. அவங்களுக்கு மாடு கிடையாது, கண்ணு கிடையாது, அவங்கெல்லாம் கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்க. நாங்கள் இங்கேயே இருக்கோம். வாழ்வாதாரம் எங்களுக்கு தான். மாடு எங்களுக்கு இங்கே தான், கண்ணு எங்களுக்கு தான், வீடே இங்கே தான். எங்களுக்கு எல்லாமே வாழ்வுலாம் இங்கே தான். டிஃபன் கடை ஓரத்தில் போட்டு படிக்கிறோம். எங்களை நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் அனுமதி இல்லாமல் எப்படி எடுப்பீங்க? நாங்கள் அந்த சாவியும் வாங்கலை, அந்த முக ஸ்டாண்ட்லி கொடுத்த இதுவும் வாங்கலை, நாங்கள் இதுவே வாங்கலை. நாங்கள் மொத்தத்தில் போகலாங்க. இங்கே எங்களை அவங்களும் வாமா உங்களுக்கு சாவி தர, உங்களுக்கு ஹவுசிங் போர்டு அலர்ட் ஆயிடுச்சு வாமான்னு எங்களை கூப்பிடலை. கூப்பிடாமையே 20 பேருக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள மட்டும் தானே நீங்க அடிக்கணும். மொத்தமா புல்ட்ரோஸ் வச்சு எப்படி அடிப்பீங்க எங்களை? நாங்க வாங்கலையே, எனக்கு வரவே இல்லை. இவ்வளவு நாளாவே எனக்கு வரல. நான் 70 வருஷமா அதுல இருக்கிறேன், எனக்கு வரலையே. ஏன் வரல? எனக்கு வர்றதுக்கு வழி சொல்லுங்க. எங்க இடத்த எங்களை கட்டி கொடுத்துருங்க, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம். எங்க வாழ்வாதாரம் இங்கதான், நாங்க இங்கதான் இருப்போம். இங்க ஐடிஎஸ் மூர்த்தி வந்தாரு, மா எங்களுக்கு ஓட்டு போடுமா, நாங்க இந்த இடத்த உங்களை கட்டி தரேன்ட்டு போனாரு. போனவர் தான் இன்னும் வரல. அந்த கார்பரேஷன்ல அந்த மாதிரி வேளாங்கண்ணி அம்மாவுக்கு இன்னும் எட்டி பார்க்கல. 1.5 லட்ச ரூபா எடுத்துன்னு வரீங்களா, ஹவுசிங் போர்டு விடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 1.5 லட்ச ரூபா கேட்குறாங்க அந்த ஹவுசிங் போர்டுக்கு. கேட்குறாங்க. அந்த அம்மா இப்போ கார்பரேஷன்ல இந்த பிளாட்பாரத்தில் வீடு கட்டுறாங்க. பிளாட்பாரத்தில் வீடு கட்டுறாங்க. அவங்களுக்கு நீங்க எப்படி கொடுத்தீங்க அனுமதி? எங்களுக்கு ஏன் கொடுக்கல? அப்போ அவங்க கட்சியில இருந்து ஒரு இதுவே கட்சியில இல்லைன்னா அப்போ அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? அரசாங்கம் கேள்வி கேட்காதா? இப்ப நாங்க இவ்வளவு பேர் வந்திருக்கணுமே, யாராவது எங்களை பார்த்தாங்களா, எதனா கோரிக்கை கேட்டாங்களா? அப்ப அந்த முக ஸ்டாண்ட்ல இந்த பண்றாருங்க கேட்கணும் இல்ல.
என்னம்மா அவங்க பிரச்சனை, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? யாராச்சும் வந்து ஒரு அதிகாரி, எந்த அதிகாரி அது எங்களை வந்து என்ன எதுவும் கேட்டாங்களா? கேட்கலையே, ஒண்ணுமே கேட்க மாட்டேன்றாங்க. அப்ப நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு யார் ஹெல்ப் பண்றது, யார் உதவி பண்றது? நாங்க பிளாட் படுத்துறதா அதை படுத்துனுங்க. நீங்களே பாக்குறீங்கல்ல, இந்த நிலைமைக்கு தள்ளிட்டு நீங்க பாட்டு நாங்க போனா என்ன அர்த்தம்? நாங்க இடிக்க போறேன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லப்பா எங்களை. அப்படியே நிக்கிறோம், சாமா செட்டு பேதப்பட்டு இது மாதிரி பாக்குறீங்களே, மிஞ்சதான் பொறுக்கி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பண்ணா நாங்க எங்க போவோம்? யார்கிட்ட போய் கேட்போம்? நாங்க யார்கிட்ட கலெக்டர் கையில மனு கொடுத்தோம். எங்களுக்கு அந்த மனுக்கு 2வது பதில் வரல. மனித உரிமை சங்கத்துல மனு கொடுத்தோம், அதுக்கும் எங்களுக்கு மனித உரிமை வரல. இந்த கார்பரேஷன்ல கொடுத்தோம், ஒடிசா வாரிய மாற்றத்துல கொடுத்தோம், எதுக்குமே எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றது? அதை நீங்களே சொல்லுங்க. நீங்களாவது எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க, வழி காட்டி சொல்லுங்க. அதுதான் என்னோட கோரிக்கை. எங்களுக்கு இந்த இடம் வேணும், எங்களுக்கு இந்த இடம் எங்களுக்கு கட்டி தரீங்க, பட்டா கொடுங்க, பட்டா வழங்குங்க எங்களுக்கு. போதும், இது கவர்மெண்ட் சொத்து இல்லை, எங்க சொத்து, இது பூர்வீகம். வெள்ளைக்காரன் ஆட்சியில் ஆளும் போது வெள்ளைக்காரன் எங்களுக்கு தானம் கொடுத்துட்டு போனாரு, அந்த குறிப்பு கூட எங்க கையில இருக்கு. இது எப்படி 17 வருஷத்துக்கு முன்னே எப்படி இது கார்பரேஷன் மாறுச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இதுல யார் உள்ள போந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. எப்படி சார் மாத்த முடியும்? 15 வருஷத்துக்கு முன்னே அது என்னவா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதையும் மாத்தி எழுதிட்டீங்கல்ல, அதுக்கு எங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க. அவ்வளவுதான் எங்களால முடிஞ்சது. இப்போ ஸ்ரீதர் யாதவ், தலைவர் சரஸ்வதி யாதவ், தமிழ்நாடு சங்கம் தலைவர், ஜார்ஜ் ஜவுன் வழக்கறிஞர் சங்க தலைவர். நான் அந்த அமைப்பில் இருக்கேன். என்னுடைய தொழில் வந்து மாடு வச்சு பழக்கிறது தான். எல்லாமே இருந்தது, ரேஷன் கார்டு அது எல்லாமே போச்சு. அத்துமீறி சென்னை மாடு வச்சு முன்ன அறிவிப்பு இல்லாமல் இடித்து விட்டார்கள். ஆக்சுவலாக இது வந்து பிரிட்டிஷ்காரன் இந்த கால்நடை பராமரிப்பு ஒதுக்கப்பட்ட இடம். இந்த இடத்துல வந்து எந்த அரசியல் பிரமுகர்களும் உள்ள நகர்த்து அதிகாரம் கிடையாது. அதே போல் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களும் எங்கள் மக்களுக்கு விசுவாசமாக இருந்தார். இது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கவனத்துக்கு போச்சா இல்லையா, இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக அவப்பெயர் உண்டாகிறதுக்கு சில தீய சக்திகள் செயல்படுகிறதா தெரியல. நீதித்துறை அரசர்களுக்கு, நீதிமன்றங்களுக்கு எங்களுடைய பணியான வேண்டுகோள். இந்த இடம் இந்த மக்கள் என்ன கேட்குறாங்க, கால்நடை வச்சு பழகிற மக்களுக்கு என்ன கேட்குறாங்க, ஒரு லோன் கேட்டால் கவர்மெண்ட்டில் பட்டா கேட்குறாங்க, பட்டா இருந்தால் லோன் கொடுக்குறேன்றாங்க. இது தலைமுறையாக ஒரு 5-6 தலைமுறை இருக்காங்க இந்த மக்கள் மாடு வச்சு போயிடறாங்க. அதுபோல் ஒரு பட்டா கொடுத்தா ஒரு லோனுக்குன்னு வாங்கி இந்த மாடு வச்சு பழகலாம். இது தூக்கு தண்டனை கடைசி ஆசை என்ன கேட்பாங்க. இந்த மக்கள் கேட்குற கடைசி ஆசை ஒரு பட்டா கேட்குறாங்க, இல்லை இங்கே வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதை வந்து அனைத்து அரசியல் பிரமுகர்களும் நீதி அரசர்களும் கவனத்திற்கு பணியான வேண்டுகோளை வைக்கிறேன். இது என்ன காரணம், இடிக்கப்பட்ட காரணம் என்ன? சில பேர் வீடு அலாட் பண்ணிட்டாங்கன்றாங்க, சுருக்காடு வாங்கி போட்டாங்க. சில பேர் வந்து நாங்கள் பூர்வக்குடி, அண்ணன் சீமான் சொல்வார் பூர்வக்குடி மக்களுக்கு நான் குரல் கொடுப்பேன்றாரு. அதுபோல் இந்த மக்கள் வந்து பூர்வக்குடி மக்கள், அதனால ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணிடுறாங்க. அது 4 பேர் இருந்தாலும் போராட்டம் தான். இங்க உட்காந்து நைட் டைம் பார்க்கலாம் போராட்டம் பண்ணிடுறாங்க. மக்கள் உட்காந்துக்கிறாங்க, இங்கே அமைதியாக பண்றாங்க, ரோட்லயே உட்கார இங்கே தூங்குறாங்க. நாங்க என்ன கேட்கறாங்க, நாங்க பூர்வக்குடி மக்கள், எங்க அங்கீகாரம் வேணும், பட்டாக்குடியில இங்க வீடு கட்டி கொடு, கால்நடை வளர்த்து இங்க இந்த இடத்தை ஒதுக்கு, கீழே மாடும் மேலே வீடும் கட்டி கூட எங்களுக்கு கேட்குறாங்க. எங்களுக்கு அதான் தொழில் வாழ்வாதாரம், இதை விட்டு வெளியே போக முடியாது. நாங்கள் கேட்குற கோரிக்கையே அதுதான். நீங்கள் அதை அனைத்து முதல்வர் கவனத்தை கொண்டு போகணும், கூப்பிட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரி பேசணும், அரசியல் பிரமுகர்கள் பேசணும். இந்த தொகுதி 5வது மண்டல குழு தலைவர் திரு ஸ்ரீராமன் அவரை வன்மையாக கண்டிக்கிற முன் அறிவிப்பு இல்லாமல் சென்னை மாநகராட்சி வந்து நுழைந்து விட்டது. எங்கள் மக்களை கூடி அழைத்து பேசினால் ஒரு சுமூகமான முடிவு எடுத்திருக்கலாம். இது அத்துமீறி சென்னை மாநகராட்சி அராஜக முறையில் செயல்பட்டது. இதை வன்மையாக கண்டிக்கணும். இது வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடியில இடம் கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க என்ன கொடுத்த இடத்து. அதுக்கப்புறம் கார்பரேஷன் வந்து எங்கிட்ட ஒரு 64 இது மாதிரி மாடுலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டாங்க. அப்போது நாங்கள் எடுத்து இந்த இடத்துலாம் வாழ்வோம், இந்த இடத்துல தான் இருப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கோர்ட்டு கேஸே போயிருந்தோம். 89 போயிருந்தோம். 89 கேஸ் போட்டு நாங்கள் ஸ்டே வாங்கலாம் வச்சுருக்கோம். அந்த ஸ்டேக்கு இன்னும் ரிப்ளே பண்ணல, அதோட அப்படியே அந்த ஸ்டே அப்படியே இருக்குது, லைவில் தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு மாதமாக வந்து நீங்கள் வீடை காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இல்லை காலி பண்ண மாட்டேன், எதனால் காலி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கார்பரேஷன்கிட்ட கேட்ட உடனே இல்லை இது வேறு எது பர்பஸ் வருது, அரசாங்கத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நாங்கள் ஒத்துக்கலை, எங்களுக்கு மாற்று இடம் கொடுக்க சொல்லி சில பேருக்கு மட்டும் மாற்று இடம் கொடுத்து எங்களுக்கு கொடுக்காம எங்களுக்கு இங்கே தான் வாழ்வோம், இங்கே தான் பிறந்தோம், இங்கே தான் வாழ்ந்தோம், இங்கேயே நாங்கள் சேர்த்துட்டு போகிறோம், எங்களுக்கு இங்கே இடம் கொடுங்க, அப்படி பட்டா கொடுங்க அப்படின்னா அதை கொடுக்கல. அதுக்கு உண்டான நடவடிக்கை எந்த அதிகாரியும் எடுக்கலை, எந்த எம்எல்ஏவும் வந்து கேட்டு அது நடவடிக்கை எடுக்கல, கவுன்சிலரும் எடுக்கல. எங்களுக்கு இந்த இடத்துல பட்டா வேணும், மாட்டு குடியிருப்பு நாங்கள் கட்டிக்கிறோம். நீங்கள் கட்டை கொடுக்கணுன்ற அவசியமும் கூட கிடையாது. எங்களுக்கு பட்டா கொடுத்தா போதும், நாங்கள் கட்டிக்கிறோம். நான் இங்கேயே வாழ்ந்தோம், மாடு தான் எங்களுக்கு ஜீவாதாரமே.
அதை வச்சு தான் பழப்புது. இந்த ஜீவானத்தை விட்டு நீங்கள் என்ன இடத்துல போய் என்னத்துக்கு போய் வேலை செய்யணும், எங்கேருந்து போய் வேலை செய்யுது இந்த வயசில்? எங்களுக்கு பட்டா வேணும், இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இடிக்கப்பட்ட நோக்கம்னா உள்ள அதிகாரிகளுக்கு இந்த பிளே கிரவுண்டு கட்டுறாங்களாம். ஆல்ரெடி இருக்கிற பிளே கிரவுண்ட், அது ஒரு கிரவுண்ட் இருக்குது, அங்கே ஒரு சத்திரம் இருக்குது, அதெல்லாம் பிளே கிரவுண்ட். இந்த இடத்துல பிளே கிரவுண்ட் கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? என்ன சொல்றாங்க அதிகாரி? எந்த காரணமே சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல நாங்க இந்த தேவைக்காக இந்த இடத்த நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு அந்த காரணத்தையே சொல்ல மாட்டாங்க. அரசாங்கத்துக்கு ஒரு இடம் தேவைன்னா அதை இந்த மக்கள் நல்லதுக்காக இந்த இடம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நியாயம். இந்த வருஷமா இந்த குடியிருந்தவங்களை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த பக்கத்துலயும் கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்கு. நடுப்புல எடுத்துக்கு என்ன பண்ண போறீங்க? சுயநலம். இந்த இடத்தோட மதிப்பு அதிகமாகி போச்சு. நாங்க இருக்கும்போது மதிப்பு இல்லை, இப்ப மதிப்பு அதிகமாகி போச்சு. இந்த தனியார் கொடுத்துட்டா அவங்க சம்பாரிச்சிக்கலாம்ல. இதுதான் அவங்களுடைய உள்நோக்கம் எங்களுக்கு தெரிஞ்சு. இல்ல ஒரு நோட்டீஸும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. ஒரு அறிக்கை இது மாதிரி ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே இடிக்கிறதுக்குன்னா டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுக்கணும். எந்த இதுவாக இருந்தாலும் அது கூட கொடுக்கல. வந்தாங்க செவ்வாய்க்கிழமை காலைல 9 மணி 8:30 மணிக்கு வந்தாங்க. 9 மணிக்கெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலி பண்ணு. அந்த சாமானை எடுக்க, எங்களுடைய பொருளை எடுக்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்கல. அந்த கார்பரேஷன் உனக்கு ஆள் இல்லையா, நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து கேட்குறான். ஒரு வீட்டில் போய் 4 சாமான் எடுத்து வச்சா எனக்கு 2000 கொடுன்றான். ஒரு ஆளுக்கு 2000 கொடுத்தா 4000 ஆச்சு. 4000 தான் என் குடும்பம் சாப்பிடுமே. ஹவுசிங் போர்டு எங்க அலாட் பண்ணியிருக்காங்க? சுடுகாட்டு உள்ள ஹவுசிங் போர்டு அலாட் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு வேண்டாம். இந்த குற்றப்பிணி அதிகமாக நடக்கிற இடம். எங்கள் குழந்தைங்கள்லாம் போனால் அங்கே பாழாயிடும். இப்போ போன மாதம் 3 மாதம் ஒரு அசம்பாவிதம் நடந்தது. முந்தா நாள் கூட வீட்டுக்குள்ளே போந்து பட்டாசு வெடிச்சு ஒரு பொம்பளையை வெட்டிட்டு வானுங்க. இந்த மாதிரி இடத்துல நாங்கள் போய் இருக்க விரும்பலை. எங்களுக்கு எங்கள் இடத்த கொடுங்க, இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஆஃபீஸுக்கார வந்தான்னா வீடை பார்த்து எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பண்ணி தான் கொடுக்கணும். எதுவுமே அவங்களே பண்ணாததுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்தாங்க. உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வந்துச்சு, உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, நீங்கள் போகலன்னா ஏன் போகல கேட்டாங்க. நீங்கள் வந்து சொன்னால் தானே போக முடியும், சொல்லாமல் எப்படி போக முடியும்? ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் தானே கொடுவோம். இது மாதிரி பேரில் அப்பார்ட்மெண்ட் வீடு வந்துச்சு சொல்கிறீங்க. சரி, அந்த வீடு வந்துச்சுன்னா ஒரு 4 ஆஃபீஸாரை வந்து பார்த்துட்டு இந்த வாங்க வீடை பார்த்துட்டு எல்லாம் பண்ணோம். எதுவுமே பண்ணாததுக்கு அப்போ என்னதான் காணில் பொம்பளைங்களை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பொம்பளைங்களை எடுத்துன்னு போயிட்டு எங்கேயோ சத்தத்தில் எடுத்துன்னு போயிட்டு எல்லா பொம்பளைங்களை எடுத்துன்னு போய் விட்டாங்க. ஆம்பளைங்களை தூக்கின்னு வந்து வெளியே எங்களை எல்லாத்தையும் வெளியே விட்டு போலீஸாருங்க ஃபுல்லாக எல்லாம் நின்று மொத்த பேரை வேடிக்கை பார்க்குற மாதிரி எங்களை பார்க்க விடுறாரு. குழந்தை குட்டி என்ன ஆகுது எதுவும் பார்க்கல. உள்ள இருக்கிற டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாமே கண்டமாக போயிடுச்சு. அடியில் இருக்கிற சாமான்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு சாமான் வாங்கினா நாங்கள் எங்கே போகிறது? எவ்வளோ இது விலைக்கு? அதான் சொன்னால் 2 நாள் காலி பண்ண போகிறோம். ஒரு 2 நாள் காலி பண்ணும்போது டைமு கேட்குறோம். வீடை குத்துக்கிற சொல்கிறேன் 2 நாள் டைம் ஆகும். கொடுங்கலாம் காலி பண்ணிட்டு போகிறோம். எதுவுமே இல்லாததுக்கு அவங்களே ராஜா மாதிரி அவங்களே மந்திரி மாதிரி வந்தாங்க, இச்சாங்க, போயினேன்ட்டாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு. இப்போ இங்கே வந்து இன்னும் வந்து ஒரு வார்த்தை வந்து யாரும் வந்து கேட்கல. எந்த கட்சிக்காரங்களும் வந்து கேட்கல. எப்படி எந்த கட்சிக்காரங்களும் யாரும் வந்து ஒருத்தரும் கேட்கல. ஐடி மிக்தாருக்கார் வந்தார், உங்களுக்கு நான் வீடை கட்டி தரேன், இங்கே பட்டா போட்டு தரேன், அப்படி இப்படி சொன்னார். ஐடி மிக்தார் இருக்காரு. அவர் என்ன மாதிரி ஆளாகிறார் இருப்பார். ஓட்டு கேட்கறது ஒட்டி 10 வாட்டி வந்தாங்க. இன்னைக்கு ஓட்டு கேட்கறது முடிஞ்சோன்னா ஜெயிச்சோன்னா அவங்கவுங்க வேலையை காட்டிட்டு உக்காந்துன்னுக்கிறாங்க. எப்படி அவங்கவுங்க வேலையை காட்டிட்டு உக்காந்துன்னு வேடி கால் மேலே காலை போட்டு ஏசியில் போட்டு உக்காந்து பார்த்துருவோம். இப்போ நான் குழந்தை குட்டியோட ரோட்டில் வந்து நின்றுனுக்குறோம். நைட்லலாம் கொசு, தூக்கம் இல்லை. 1 வாரம் ஆயிடுச்சு தூங்கி, 1 வாரம் குளிச்சு 1 வாரம் ஆகுது. இன்னும் ஒரு வார்த்தை கட்சிக்காரங்கன்னா யாருன்னா வந்து எதனா ஒன்று பண்ணால் எதனா செய்யலாமே, என்னடா ஆகுது அப்போ கேட்க மாட்டாங்க. இப்போ ஓட்டு வர நேரத்தில் பாரு 10 பேர் 20 பேர் பின்னால் ஓடி வருவாங்க. அச்சு பிச்சுன்னு வருவாங்க. என்னம்மா ஆச்சு, என்னம்மா ஆச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு சொல்லுவாங்க. ஒன்றுத்துக்கே இல்லை. இந்த வாட்டி ஓட்டுக்காக வருத்தந்தாகிறோம். எப்படி இந்த வாட்டி ஓட்டுக்காக சொல்ல வருத்தந்தாகிறோம். ஓட்டு இப்போ எல்லாத்தையும் இச்சாச்சு. இச்சோன்னும் எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். அவனுக்கு சொல்லுறதுதான் கேட்க முடியும். இப்போ எல்லாத்தையும் கையை கட்டிக்கினே அவங்க சொல்லுதான் எல்லாத்தையும் தலையை ஆட்டணும். வேற வழி இல்லை. என்ன பண்ணது? குழந்தை குட்டி ஆயிடுச்சு, ரோட்டில் வந்தாச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அவன் கொடுக்குறதா கம்முன்னு வாங்கிட்டு போனோம். இப்போ அவனுக்கு தான் ராஜா, அவனுக்கு தான் மந்திரி.
எதாக இருந்தாலும் அவனுக்கு சொல்லுதுன்னா நான் இப்போ கேட்க முடியும், எதுவுமே பண்ண முடியாது இல்லத்துக்கு. இங்கே வந்து நான் வந்து தலைமுறையாக இருக்கிறேன். தாத்தா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து இருக்கிறோம். நான் எங்களுக்கு வந்து ஒரு அறிவு கூட கொடுக்கல, இந்த இடம் நாங்கள் இடிக்க போகிறோம், இந்த இடம் எது என்ன போகிறோன்னு. திடீர்னு வந்தாங்க, சாம்பார் செட்டு எடுத்து கார்பரேஷன்காரன் சாம்பார் செட்டு எடுத்து கீழே வச்சாங்க. நான் உங்களுக்கு தான் அலாட்மெண்ட் கொடுத்துட்டேன், நான் போங்க தானேன்னாங்க. எங்களுக்கு அலாட்மெண்ட்டும் வரல, வந்திருக்குது, நாங்கள் போகல. ஏன்னா எங்களுக்கு எங்கள் பிறந்த இடம் எங்களுக்கு வேணும், அந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு எங்கள் இடமே வேணும். அதனால் அரசாங்கம் வந்து என்ன இப்போ சொல்லிதே மு.க. ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லியிருக்காரு, 12 வருஷம் இருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்கும் போட்டிருக்காரு. நாங்கள் அதை வச்சு தான் இப்போ நாங்கள் பட்டாக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாங்கள் அரசாங்கம் மேலேயோ இது மேலேயோ நாங்கள் கோவப்படல. எங்களுக்கு எதுக்கு திடீர்னு வந்து காலி பண்ணீங்க? நாங்கள் எங்களுக்கு ஆதாரமே இங்கே தான், பால் வியாபாரம் எல்லாமே இங்கே, பசங்களும் ஸ்கூல் படிக்கிறது எல்லாமே இங்கே தான் எங்களுக்கு, வேறு எங்கேயும் இல்லை. நாங்கள் வெளியே எங்கேயும் போனதில்லை, பிறந்து வந்த இடமா இந்த இடத்த விட்டு தான். ஒரு ஊருக்கும் சரி இதுக்கும் மழையும் காற்றுக்கும் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் அவ்வளோ வெள்ளம் மழை வந்தது, அதுக்கே நாங்கள் இங்கே தான் இருந்தோம், எங்கேயோ போகல. எங்களுக்கு இந்த இடத்த விட்டு போக விருப்பம் இல்லை. எங்கேயோ கொடுக்குற இடத்த நீங்கள் ஏன் எங்களுக்கு எங்கேயோ கொடுக்குறீங்க? சுடுகாட்டில் ஏன் இடம் கொடுக்குறீங்க? சுடுகாட்டில் இடம் வேணும்னு நாங்கள் கேட்டோமா? இல்லையே, எதுக்கு நான் எங்களுக்கு சுடுகாட்டில் இடம் கொடுக்குறீங்க? வேணாம், எங்களுக்கு எங்கள் இடத்துலையே பட்டா பண்ணி எங்களுக்கு இடத்த கட்டி கொடுக்க சொல்லுங்க, எங்களுக்கு அதுதான் வேணும். எங்களுக்கு வெளியே போவோம் எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா தலைமுறையாக இருந்து நாங்கள் வாழ்ந்துட்டோம். இப்போ என் பையன் பிறந்துக்கிறான், என் பையன் பசங்க பிறந்தது, பேரம்பேத்திலாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் எப்படி நாங்கள் போவோம் வெளியே? போகிறதா நாங்கள் சின்ன வயசுலேயே போய்ட்டு ஐயோ மாட்டு கொட்டாச்சும் நாங்கள் வெளியே போகிறோன்னு போயிருக்கலாமே. எங்களுக்கு மாடு தானே தொழில், எங்களுக்கு மாட்டு தானே எங்களுக்கு சாப்பாடு போடுறது. அரசாங்கம் சாப்பாடு போடல, எங்களுக்கு அரசாங்கம் வந்து சாப்பாடு போடல. இது வரைக்கும் நாங்கள் 10 நாளாக இப்போ ஒரு வாரமாக இருக்கிறோம். ஒரு கட்சிக்காரா ஒரு வீடு யாருன்னா வந்து இன்னும் இருக்கிறீங்கன்னா யாரும் எங்களை வந்து கேட்கல. வர்றாங்க, எல்லாம் வராங்க, பேட்டி கேட்டணும், பேட்டி போடுறாங்க, டிவியில் பாதி போடுறாங்க, பாதி கட் பண்ணுறாங்க. எதுனா காரணமே தெரில. அதனால் எங்களுக்கு முக்கிய காரணம், எங்களுக்கு அரசாங்கத்துக்குள்ள இவருக்குல மு.க. ஸ்டாலின்களை எங்களுக்கு இந்த இடத்துல பட்டா வாங்கி வழங்கணும்னு கேட்குறோம். தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு பட்டாவுக்கு எங்களுடைய உரிமை தான் நாங்கள் கேட்குறோம், வேறு யாருடைய உரிமையெல்லாம் நாங்கள் கேட்கல. எங்கள் உரிமையை நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு பட்டா கொடுங்க. எங்கே இருக்கிறவங்களுக்கும் பட்டா கொடுங்க. வேளாங்கண்ணி அம்மா கவுன்சிலர் நேற்று வந்த கவுன்சிலருக்கு பிளாட்பாரத்தில் வீடு கட்டுறாங்க, அவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கீங்க. ஒரு கவுன்சிலர்னு நல்லா கொடுத்துருக்கீங்களா? நாங்கள் உங்களுக்குலாம் ஓட்டு போட்டு அப்புறம் என்ன எங்களுக்கு பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே. அவங்களுக்கு அந்த இடத்துல பட்டா கொடுத்து வீடு கட்ட அனுமதி கொடுத்தோம். ஏன் எங்களை தலைமுறை நாங்கள் இங்கே இருக்கிறோமே, எங்களுக்கு ஏன் வீடு கட்டி கொடுக்க மாட்டேங்க? எங்களுக்கு ஏன் பட்டா கொடுக்க மாட்டேங்க? எங்களுக்கு தெய்வ சாய்ந்து எங்களுக்கு இந்த பட்டா கட்டா கொடுக்க எங்கள் அனுமதியுடன் மு.க. ஸ்டாலின் நாங்கள் வணங்க சொல்லுவோம்.